ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பச்சை பட்டாணி நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். இந்த பச்சை பட்டாணி நைட்டே நான் ஊற வச்சிட்டேன். குறைஞ்சது 8 மணி நேரம் நல்ல தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது ட்ரை க்ரீன் பீஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு ட்ரை க்ரீன் பீஸ் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. 3 விசில் சரியாக இருக்கும். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். சூடான உடனே 2 பல்லு பூண்டு, சின்ன துண்டு 3 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், உள்ளே சேர்த்துக்கலாம். இதை ஒரு 30 செகண்ட் நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறமா பல்லேரி வெங்காயம், சின்ன சைஸ் பல்லேரி வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் பல்லேரி வெங்காயம் 1 நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிடணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 1 மிளகாய் தான் சேர்த்துறேன். காரம் நிறைய சாப்பிடுவீங்கன்னா 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போது சின்ன சைஸ் தக்காளி, 1 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்த்தணும். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா பாதி தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இது நல்ல தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான உடனே சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 சின்ன சைஸ் பல்லேரி வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எவ்வளோ தூரம் நல்லா வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு இதை நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நான் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது சும்மா லைட்டாக ஒரு கலக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல மிக்சியில், மசாலாலாம் முன்னாடி ரெடி பண்ணோம்ல, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பச்சை பட்டாணி வேக வச்சுருக்க பச்சை பட்டாணியை உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போகும். இப்போ பாருங்கள், நல்ல திக்காயிருச்சு கிரேவி. மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு கிரேவியுடைய வாசனை சூப்பராக வருது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இங்கே பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். நல்ல மணமாக பர்ஃபெக்டாக இருக்கும். சப்பாத்தி கூட இது நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.